8 ஆண்களில் ஒருவருக்கு வாழ்நாளில் புரோஸ்டேட் புற்றுநோய் வரும். அதில் நீங்களும் ஒருவரா? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். புரோஸ்டேட் என்பது உங்கள் சிறுநீர் பைக்கு கீழே இருக்கும் ஒரு வாதுமை அளவுள்ள சுரப்பி. விந்தணுக்கள் உயிர் வாழ தேவையான திரவத்தை இது உருவாக்குகிறது. புரோஸ்டேட் புற்றுநோய் அந்த சுரப்பியில் உள்ள செல்கள் கட்டுப்பாட்டை மீறுவது. அவை அழியாமல் பைத்தியம் பிடித்தது போல பெருகி ஒரு கட்டியை உருவாக்கும். புரோஸ்டேட் புற்றுநோய் மிகவும் மெதுவாக வளரக்கூடிய ஒன்று. பெரும்பாலான ஆண்கள் இதனுடன் வாழ்கிறார்கள். 50 வயதிற்கு பிறகு இதன் அபாயம் வெடிக்கிறது. அப்பாவுக்கோ அல்லது சகோதரருக்கோ இருந்ததா? உங்கள் அபாயம் 2 மடங்காகிறது. உங்கள் வாழ்க்கை முறைதான் அதை இயக்குகிறது. மருத்துவர்கள் எப்படி கண்டுபிடிப்பார்கள்? PSA இரத்த பரிசோதனை தான் உங்கள் முதல் பாதுகாப்பு. PSA அளவு அதிகமாக இருந்தால் அது எச்சரிக்கை. வெறும் 5 நிமிட இரத்த பரிசோதனை. வீக்கம் என்றால் புற்றுநோய்க்கு ரொம்ப பிடிக்கும். உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு புற்றுநோயை வளரச் சொல்லும் ஹார்மோன்களை சுரக்கிறது. பயமுறுத்தும் உண்மை. ஆரம்ப கால புரோஸ்டேட் புற்றுநோயில் அறிகுறிகளே இருக்காது. இரவில் 3 முறை எழுந்து செல்வது, சிறுநீரை நிறுத்தவோ தொடங்கவோ முடியாமல் போவது. இது உங்களுக்கு நடக்கிறதா? உடனே பரிசோதனை செய்யுங்கள். இன்றைய மருத்துவரை அழையுங்கள். முதுகு அல்லது இடுப்பில் எலும்பு வலி ஏற்பட்டாலும் அது ஆபத்துதான். எதையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். சிறுநீர் அல்லது விந்துவில் ரத்தம் வந்தால் இன்றைய மருத்துவரை அழையுங்கள். முதுகு அல்லது இடுப்பில் எலும்பு வலி ஏற்பட்டாலும் அது ஆபத்துதான். எதையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். மருத்துவர்கள் எப்படி கண்டுபிடிப்பார்கள்? PSA இரத்த பரிசோதனை தான் உங்கள் முதல் பாதுகாப்பு. PSA அளவு அதிகமாக இருந்தால் அது எச்சரிக்கை. வெறும் 5 நிமிட இரத்த பரிசோதனை உங்கள் உயிரை காக்கும். அடுத்து DRE பரிசோதனை. ஆம், இது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் வெறும் 30 வினாடிகள் தான். இது உங்கள் உயிரை காப்பாற்றலாம். முடிவுகள் சந்தேகமாக இருந்தால் பயாப்சி. இது கிளீசன் ஸ்கேல் மூலம் அளவிடப்படும். ஸ்கோர் 6 என்றால் பயமில்லை. ஸ்கோர் 8+ என்றால் தண்டை ஆரம்பம். கண்காணிப்பு. வாட்ச் அண்ட் வெயிட். மிக மெதுவாக வளரும் புற்றுநோய் என்றால் அதை கண்காணிப்பார்கள். அவ்வப்போது PSA டெஸ்ட். இப்போதைக்கு சிகிச்சை தேவையில்லை. வழி 2, அறுவை சிகிச்சை. புரோஸ்டேட்டை முழுமையாக நீக்குவது. இப்போது இது ரோபோக்கள் மூலம் செய்யப்படுகிறது. சிறிய தழும்பு, வேகமான குணம். ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் இது சிறந்தது. எதிர்வீச்சு. புற்றுநோய் மீது லேசர்களை பாய்ச்சுவது. வெளியே இருந்தோ அல்லது சிறிய விதைகளை உள்ளே வைத்தோ இதை செய்யலாம். அறுவை சிகிச்சை இல்லாத சக்தி வாய்ந்த முறை. புற்றுநோய் காலி. ஹார்மோன் சிகிச்சை. புற்றுநோய்க்கு பட்டினி போடுவது. அதன் எரிபொருளான டெஸ்டாஸ்டிரோனை தடுப்பது. இதனால் கட்டி சுருங்கும். இது மற்ற சிகிச்சைகளுடன் சேர்த்து செய்யப்படும். உங்கள் சூப்பர் பவர்ஸ். தக்காளி சாப்பிடுங்கள். நான் சீரியஸாகத்தான் சொல்கிறேன். இதில் உள்ள லைகோபின் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கு எதிரான மிகச்சிறந்த மருந்து. சமைத்த தக்காளி இன்னும் சிறந்தது. தினமும் 30 நிமிடம் நடப்பது புற்றுநோய் அபாயத்தை 30% குறைக்கிறது. அவ்வளவுதான். தடங்கள். உங்கள் புரோஸ்டேட் உங்களை உற்சாகப்படுத்தும். புகையிலை மற்றும் மது, இவை இரண்டும் தீவிரமான புற்றுநோயோடு தொடர்புடையவை. இவற்றை விடுவதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிக மலிவான புற்றுநோய் தடுப்பு முறை. காஃபிக்கு பதில் கிரீன் டீ குடியுங்கள். இதில் உள்ள EGCG புற்றுநோய் செல்கள் வளர்வதை மெதுவாக்கும். சூரிய ஒளி அல்லது சப்ளிமெண்ட்ஸ் மூலம் வைட்டமின் D பெறுங்கள். எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்தது. 1 அல்லது 2 கண்டறியப்பட்டால் உயிர் பிழைக்கும் வாய்ப்பு கிட்டத்தட்ட 99%. 99% ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்தால் நீங்கள் நிச்சயம் வெல்வீர்கள். இதை நீங்கள் நேசிக்கும் அனைத்து தந்தை, சகோதரன் அல்லது நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஷேர். ஒரு PSA